சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மோஸ்ட்லி இன்னும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்படி நீங்க இன்னும் பார்க்கலனா நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ. நான் ஸ்பாயிலர் ரிவ்யூனா ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க் தரேன். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள போவோமா? வழக்கம் போல பாசிட்டிவ் சைடு இருந்து போயிடும். நான் இந்த படத்தை விட்டு வெளியே வரலங்க. மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. லிட்டரலா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்பைடர்மேனை இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம். நோவே ஹோம் வரைக்கும் மல்டிவர்ஸ் லெவல்ல பார்த்திருந்த நம்ம பீட்டர் பார்க்கற ஸ்பைடர்மேனை இப்போ நம்ம ஸ்ட்ரீட் லெவல்ல கிரவுண்டடா பார்ப்போங்க. ஏன்னா இப்போதைக்கு பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ங்கிறது எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்போதைக்கு பீட்டர் யாரும் இல்லாம அவன் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன்னா கூட ஆண்ட்மே இல்ல. இப்போ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட்டும் அவனோட லவர் எம்ஜேவும் இவனை பத்தின ஞாபகமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பீட்டர் அவங்கள ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காப்ல. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீல் வரும். ஹோம் கமிங் ட்ரையாலஜி எல்லாம் தாண்டி பீட்டர் பார்க்கர் கதை மாதிரி தான் நகரும் இந்த படமே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். அங்க இருக்க காப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஃபைட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹல்க் பயங்கரமா பாக்குறோம். ஃபைட்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி அந்த நிஞ்சா ஃபைட்ஸ் இருக்கும் பாருங்க. அந்த நிஞ்சா ஃபைட்டை ஃபுல்லா கோரியோகிராஃப் பண்ணது நம்ம ஜாக்கி ஜான் டீம் தான். நார்மலா இருந்த பீட்டர் பார்க்கர் இப்ப மியூட்டன்ட் ஆகிற சமயத்துல அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ங்கிறது நெருப்பா இருக்கும். அப்புறம் நம்ம பனிஷரை பத்தி சொல்லி ஆகணும். ரத்தம் தெறிக்க இருந்த மனுஷனை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த மனுஷன்ட்டு இப்படிலாம் ஒரு மனசு இருக்குமா நம்மளே தோண வச்சிரும். பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இருக்கிற பாண்டிங் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. அங்கங்க ரெண்டு பேரும் கலாய்ச்சிக்கிறது அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் டைம் கொடுத்திருந்தா கூட நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்பதானே அடித்தளம் போட்டிருக்காங்க. பாப்போம். இந்த படத்துல 30% ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 70% ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலா தான் போகும். ஒரு கட்டத்துல நமக்கே தோணும், ஒரு மனுஷனை எவ்வளவு தாண்டா போட்டு அடிப்பீங்க? அதுவும் படத்துல பீட்டர் பார்க்கர் எம்ஜே பார்க்கறப்ப அங்க அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி காமிச்சு ஒரு கிஸ்ஸின் வரும். அதை பார்த்து மனசு உடைச்சு போன பீட்டர் பார்க்கர் வெளியே வந்து ஒரு ஸ்விங் நடக்கும். அந்த ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் எதுவுமே இல்லாம. இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, பீட்டர் பார்க்கர் வச்சிருந்த லெட்டரை எம்ஜே படிச்சிருவா. அங்க ஒரு எமோஷனல் சீன் வச்சிருப்பாங்க. பீட்டர் பார்க்கர் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ஐ லவ் யூ சொல்லிடுவான். அதை கேட்ட எம்ஜே, இங்க பாரு, நீ பண்ணது எல்லாமே என்னோட நல்லதுக்காக தான். ஆனா நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு ஒன்னு சொல்லுவா பாருங்க. போன படத்துல நீ தாண்டி சொன்ன எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்து சொல்லுன்னு. இப்போ வந்து அது நோட்டம் இது நோட்டம் இவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம். பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட போன்ல வீட்டுக்கு வந்து உரியான்னு கேட்பா கொய்யால. இருந்தாலும் நம்ம பையன் வீட்டுக்கு போய் விடுவாங்க. இதை தாண்டி நம்ம சைடு சிங்ஸ் தான் ஜின் கிரேவா அப்பியர் ஆகுறாங்க. படத்துல ஒரு வில்லியா வந்தாலும் அவன் நல்லவளா மாறினதுக்கு அப்புறம் பீட்டருக்கும் ஜின் கிரேக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி நடக்கும். எனக்குன்னு யாரும் இல்லைன்னு அவ சொல்ல, உனக்கு நான் இருக்கேன்னு இவன் சொல்ல, ஒரே கூத்தா இருக்கும். அப்பைக்கு ஒரு கிஸ்ஸின் வரும். ஆனா சோனி அதை டெல் பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்ச அந்த கிஸ்ஸினை டெல் பண்ணது ரொம்பவே நல்லது. அப்புறம் நம்ம பீட்டருக்கு ஆர்கானிக் வெப் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஸ்விங்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி இப்படி கொஞ்சம் அடி வாங்குவாப்ல. அதெல்லாம் தாண்டி அந்த ஆர்கானிக் வெப் எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத ஹல்க வச்சு காமிப்பாங்க. அதாவது நம்ம பீட்டர் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, அந்த மனுஷனுக்கும் ஆர்கானிக் வெப் தான் இருக்கும். அவர் ட்ரெயினே நிப்பாட்டிருப்பாப்ல. மறக்க முடியுமா அந்த சீன்லாம்? சிடி தேய போட்டு பார்த்தோம்ல. மோஸ்ட்லி இந்த படத்துல ஸ்விங் எல்லாமே பிராக்டிகலா தாங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்ல இருக்கும். படத்தோட டோனும் உங்களுக்கு டிஃபரெண்டான ஒரு புது ஃபீலை கொடுக்கும். முழுக்க ஒரு காமிக் பேஸ்ட் ஸ்டோரி டெல்லிங் தான் போயிருக்கு. காமிக் புக் ரெஃபரன்ஸ் வச்சு அப்படியே ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உப்பு கம்மியா இருந்தாலும் சாப்பிட முடியாது, அதிகமா இருந்தாலும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த படத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் எமோஷனல் சீன்ல டியூட் தான் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அது வேற விஷயம். அந்த ஒத்த மனுஷன் பீட்டர் பார்க்கர் டாம் ஹாலண்ட் படத்தை எங்கேயோ கொண்டு போறாங்க. எமோஷனல் சீன்ஸ்லாம் கண்டிப்பா நம்ம பீட்டரோட கனெக்ட் ஆயிருவோம். இப்போ அப்படியே நெகட்டிவ் சைடு போயிடுவோமா? படத்தை ரொம்பவே கிரவுண்டடா கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா என்னதான் மார்வல் ஃபேன் ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. கிரவுண்டட் லெவலா இருந்தாலும் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்ங்கிறது ஒரு மேஜர் மிஸ்ஸிங் பாயிண்டா தான் தெரியுது. அந்த ஜீன் கிரே கூட ஃபைட் போயிட்டு இருக்கப்ப இன்னும் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் தூவி நல்லா கண்ணு குளிர்ச்சியா காமிச்சிருக்கலாம். நல்ல விதமா தான் சொல்றேன். ஜீன் கிரேங்கிற புது மியூட்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அவ பவர் யூஸ் பண்றப்ப திரும்ப ரெப்பிட்டேட்டிவா வர மாதிரி இருக்கு. எப்படியும் அடுத்த லெவல்ல மல்டிவர்ஸ் லெவல்ல எடுத்துட்டு போவாங்க. அவளுக்கு இருக்கிற பவர் ரொம்பவே அதிகம். ஸ்கிரீன்ல அந்த பவரை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அப்புறம் நம்ம பீட்டர் பார்க்கர் மியூட்டன்ட் ஆனனாலே என்னன்னு தெரியல, ஸ்பைடர்மேனுக்கு உண்டான அந்த ஹியூமர் சென்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகும். அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் அங்க இருக்கவங்கலாம் ஸ்பைடர்மேனுக்கு எகென்ஸ்டா திரும்ப சரி சும்மா அடிச்சுக்கிறாங்க மாதிரி தான் தெரியுத ஒழிய அந்த இடத்துல ஆன்டகோனிஸ்டுக்கான வேல்யூ கொஞ்சம் குறையுது. அப்புறம் இந்த படத்துக்கு எதுக்கு எரினா வச்சாங்கன்னு தெரியல. சொல்லாம அவ இல்லாம அந்த பிளாட்டுங்கிறத ஓபன் பண்ணிருக்கலாம். ஓவராலா பாக்குறப்ப இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஒரு அருமையான படம். இன்னொரு ரீவாட்ச் போட்டாதான் மனசாகும். இந்த படம் ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.